நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் ஒண்டி வீரனுக்கு நினைவு நாள் அனுசரிக்கப்படுவதை ஒட்டி ஒண்டி வீரனுக்கு வீர வணக்கம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் ஒண்டி வீரனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீர வணக்கம் செலுத்தியிருக்கிறார். ஆங்கிலேயருக்கு நெல்லை கப்பமாக கட்ட மறுத்தவர் ஒண்டி வீரன் என்று முதலமைச்சர் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். முழு விவரம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் ஆங்கிலேயருக்கு நெல்லை கப்பமாக கட்ட மறுத்து நெற்கட்டும் சேவலை நெற்கட்டால் சேவலாக மாற்றி அந்நிய ஆதிக்கத்திற்கு சவால் விட்ட செம்மலை போரின் மாவீரன் ஒண்டி வீரனின் நினைவு நாளில் அவருக்கு வீர வணக்கம் செலுத்துகிறேன் என தெரிவித்திருக்கிறார். மேலும் சிப்பாய் புரட்சிக்கு 100 ஆண்டுக்கு முன்பே விடுதலை உணர்வோடு தென் தமிழ்நாட்டின் வீரர்களான புலித்தேவனும் தளபதி ஒண்டி வீரனும் போர் செய்தன என வீர வரலாற்றை இந்தியா முழுவதும் பரவச் செய்திட இந்நாளில் உறுதி ஏற்போம் என்று தெரிவித்திருக்கிறார். மாவீரன் சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனுடைய இந்திய நினைவு நாளில் தமிழகம் முழுக்க சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தொடர்ச்சியாக அவருக்கு ஆங்காங்கு பல்வேறு இடங்களில் வீர வணக்கம் செலுத்தி வருகிற நிலையில் தற்போது முதலமைச்சர் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் இந்திய சுதந்திரத்திற்கு அடிக்கல் நாட்டியதே தென் தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் தான், தமிழகத்தில் இருந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் தான் என நினைவுபடுத்தி தனது எக்ஸ் பக்கத்தில் சிப்பாய் புரட்சிக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே விடுதலை உணர்வோடு தென் தமிழ்நாட்டில் வீரர்களான புலித்தேவனும் படைத்தளபதி ஒண்டி வீரனும் போர் செய்தனர் என தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.